ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான, எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது அனீமிக்காலாம் ஃபீல் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ராகிலலாம் செய்கிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இந்த இட்லியுமே அரிசி சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் 1 டம்ளர் ராகி எடுத்திருக்கேன். ராகியில் அதிகப்படியான அயன், கால்சியம் இருக்குது. இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ரால் லெவலில் கம்மி பண்ணுறதுக்கு, ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு நியூட்ரிஷன் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது கூடவே அதே டம்ளரில் 1/4 டம்ளர் நான் தோலோட உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் இல்லாத உளுந்து கூட சேர்த்திக்கலாம். உளுந்தில் அதிகப்படியான புரோட்டீன், அயன், ஃபைபர் இருக்கிறதுனால இது மசிலோட க்ரோத்துக்காக இருக்கட்டும், டைஜஷனுக்காக இருக்கட்டும், போன் ஸ்ட்ரென்த்துக்காக இருக்கட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு வெயிட் லாஸுக்கு, ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு, பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அதிகப்படியான அயன், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம சேர்த்துற அடுத்த இன்க்ரீடியண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது. இது வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திருக்கோம். வெந்தயத்தில் அதிகப்படியான ஃபைபர் இருக்குது. ஸோ 4லிருந்து 5 முறை இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா கசக்கி நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஊறுறதுக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா தண்ணி நல்லா தெளிவாக இருக்கணும். அது வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் நல்லா முழுமையாக புளிக்க வச்சிடணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்திருக்கிற தானியங்கள் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி தண்ணியும் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நீங்கள் கல்லுப்பு போட மறந்துட்டீங்க அப்படின்னா இந்து உப்பு சேர்த்திக்கோங்க. தைராய்டு இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு, இந்து உப்பு சேர்த்திக்கோங்க. அது நம்மளுக்கு தைராய்டு சுரக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இப்போ இதுக்கு நல்ல டேஸ்டியான சட்னி ரெடி பண்ணிடுவோம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 3 வரமிளகா 2ஆக கட் போட்டு இது எல்லாமே எண்ணெயில் நல்ல மிதமான சூட்லேயே முருகினதுக்கு அப்புறமா 4 நார்மல் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயமும் மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டு வெங்காயம் லைட்டாக பேபி பிங்க் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 நார்மல் சைஸ் தக்காளியவும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் பச்சையாக இருக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னா தான் நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 8லிருந்து 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா வெந்து வந்துடும். தக்காளி நல்லா ஒரு முறை இது போல் விட்டுறணும். தக்காளியை செக் பண்ணிக்கிங்க, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. நாட்டு தக்காளி சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆகிடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கை நரைச்ச கொத்தமல்லி, கை நரைச்ச கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலைலாம் இதில் சேர்த்தும் போது நமக்கு முடி வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்கும். இது கூடவே நல்லா கை நரைச்ச புதினா இலையும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். புதினா வெங்காயம் தக்காளியோட சேர்த்தி நல்லா வதங்கி நல்லா சுருங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்துடணும். ராகியில் எந்த வகையான உணவு செஞ்சாலுமே அதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக இருக்கிறதுனால சைட் டிஷ் நம்ம கொஞ்சம் தூக்கலாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. கடைசியாக ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம்.
புளி சேர்த்துன பிறகு ரொம்ப நேரம் கலந்து விடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு 75% பக்கம் நல்லாவே ஆறி இருக்கு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். எப்போவுமே கொத்தமல்லி சட்னியில் செய்யும்போது பச்சை மிளகா சேர்த்தினோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் மிக்ஸி ஜார்லேயுமே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி ஊற்றியிருக்கேன். ஸோ சட்னியோட பதம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இட்லியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. இது போல் தானியங்களை நல்லா ஊற வச்சு அரைச்சி நல்லா புளிக்க வச்சு சாப்பிட்டோன்னா அதோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டரணும். அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருந்தாலும் இட்லி ஒழுங்காக வராது. ஸோ மாவோட பக்குவம் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இட்லி பிளேட்டோட குழியில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு நான் 3 இட்லி எனக்கு அளவாக தான் நான் போட போகிறேன். ஸோ அது 3 குழிக்குள்ளே மட்டும் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒவ்வொரு குழிக்குள்ளேயுமே நான் மாவு ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த இட்லியை 10 நிமிஷம் ஆனில் வச்சு வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 75% சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்ப்போம். ஒரு 50% சூடு ஆறிடுச்சு. இப்போ இட்லி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இந்த இட்லி நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். நல்ல ஈஸியாக ஜீரணமும் ஆகும். அரிசி சேர்த்தாம தான் நம்ம இந்த இட்லி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க அரிசி ஒன்றும் உடம்புக்கு கெடுதல் இல்லை. ஆமாம், அரிசி உடம்புக்கு கெடுதல் இல்லை தான். ஆனால் அதில் இருக்கிற மாவு சத்து நம்ம குறைச்சிக்கிட்டு புரோத சத்தும் நார் சத்தும் அதிகம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அரிசி சாப்பிட்டாலும் எனக்கெல்லாம் வெயிட் போடாதுங்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நிறைய பேர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரிசியெலாம் சாப்பிடும்போது வெயிட் போடும். ஸோ அது போல் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.